அளவுக்கு ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. தேவன் சிலுவையிலே அடிக்கப்பட்டு நொறுக்கப்படும் போது, ஆணையினாலே களவாடப்படும் போது, மனுஷனுடைய கைகளாலே குற்றம் அடைய வாங்கப்படும் போது அவர் வாயை திறந்தார். ஆனா ஏசப்பாவுடைய சரித்திர வரலாறு படத்துல எல்லாம் பார்த்தா ஊரு கட்டுற மாதிரி எல்லாம் இருக்கும். ஆனால் இங்கே அவர் வாய் திறக்கவில்லை. ஆணி ஒரு மனிதனை அடிக்கின்ற போது அவர் 100 மனிதனா இருந்தார். மனிதனுக்கு சதையும் ரத்தமும் இருக்கிறது, எலும்பும் இருக்கிறது, நரம்புகள் இருக்கிறது. ஒரு மனுஷனுக்கு ஒரு முள் குத்தி விட்டு அது ஒரு துள்ளி ரத்தம் வந்தாலே அவனால் என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாது. ரத்தம் வச்சுன்னா ஐயோடு கத்துவோம். காலில் முள்ளு குத்தி ரத்தம் வந்துச்சுன்னா அப்படியே கத்து உக்காந்துக்குவோம், துடிக்கும், ஐயோ என்று கத்தும். ஆனால் தேவனுடைய கரத்திலே ஆண்டிகளை அடிக்கும் போது அவர் கஷ்டமில்லை, வாய் திறக்காத. அவர் வாய் திறக்காத ரகசியம் என்ன? அவர் வலியை ஏற்படலையா? ரத்தம் உள்ள ஒவ்வொரு மனுஷனுக்கும், உயிர் உள்ள ஒவ்வொரு மனுஷனுக்கும் வலி என்பது உண்டு. அல்லையா? வலிக்காத என்னதான் பல்ல கடிச்சுக்கிறாலும் வலியை தாங்கினாலும் வலிக்கும். ஆண்டவர் ஏன் அங்கே வாய் திறக்கிறார்? யாருக்காவது தெரியுமா? ஏன் வாய் திறக்கவில்லை? அந்த வலியை தாங்கி ஒரு சத்தமிடாத இருந்ததுக்கு என்ன காரணம்? அந்த வலி ஏற்பட்டால் அந்த ஆணியடித்த இடத்துல என்ன ஆகும்? கையில ஆணியடிக்கப்பட்ட அந்த கையில என்ன ஆயிருக்கும்? ஆணியடித்த இடத்துல காயப்பட்டிருக்கும். அந்த காயம் தெரிஞ்சுன்னா அந்த காயத்துக்கு மேல என்ன, காயம் ஆணிக்கப்பட்ட என்ன வரும்? தழும்பு வரும். அழலையா? காலெல்லாம் பார்த்தா நிறைய தழும்புகள் இருக்கும். கபடி அணி உண்டு. எப்போப்பட்ட அடி, அந்த அடிக்கு ஒரு அடையாளம் இருக்கும். ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும். என் கையில இருக்கிற அடிக்கு ஒரு காரணம் இருக்கும். இங்கெங்கயோ ஒரு அடிப்பட்ட காயம் இருக்கும். எப்போ அடிப்பட்டு அவங்க வீடு சொன்னாங்க, கழுத்துல ஒரு கட்டி வச்சிருப்பாங்க. என் சரலாக்கு சொட்ட தலைச்சின்னு பேரு. ஏன் சொட்ட தலைச்சி அப்படின்னா இங்கதான் இருக்காது, முடி இருக்காது. ஏன் அந்த தழுப்பு எப்படி வந்துச்சு அப்படின்னா எங்க அண்ணன் சின்ன வயசுல கோபுரம் காய்ச்சி வச்சுட்டாங்க. குழந்தைங்களை நடக்கிற அவங்களால அப்ப என்ன ஆயிடுச்சு, வெந்து போச்சு. இப்ப இருக்கும் அதுக்கு அந்த இடத்துல முடி வர்றாரு. அப்ப அந்த தழுப்புக்கு ஒரு பின்னால என்ன இருக்குது, ஒரு அவர் வாய் திறக்காததுக்கு காரணம் அந்த தழும்பை உண்டாக்க வேண்டியது அவருடைய போட்ட திட்டம். அல்லையா? அவர் அந்த நோவை அவர் அதை வெளிப்படுத்தி விட்டால் அந்த தழும்புக்கான அந்த பலனை வல்லமே இல்லாத போயிடும். ஏன்னா அவங்க நோவு தாங்கலையே. நோவு தாங்கினால்தானே, வலியை தாங்கினால்தானே அதை அந்த தழும்பை அவர் ஜெயிக்கொண்டார் என்று அர்த்தம். அந்த வலியை அவர் ஜெயிக்கொண்டார் அர்த்தம். வயிற்று வலியை நீங்க தாங்கினா நீங்க அந்த வலியை தாங்கினா வந்து ஜெயிக்கொள்ள முடியும். பள்ளி வலியை தாங்கினா அந்த பள்ளி வலியிலிருந்து மீற முடியும். அல்லையா? கண்ணு வலி தாங்கினா அந்த கண்ணு வலியிலிருந்து மூட முடியும். இல்லைன்னா அதை அனுபவிச்சிருந்தேன். அந்த பலன் அப்படியே அவனுக்கு வந்து தீர்ந்தாயிடுச்சு. காயப்பட்டு அழுதுனா காயப்பட்டு அழுதுன்னு சரியா போச்சு. அல்லையா? அலர்ந்துனா அடி வாங்கினதுக்கு அலர்ந்ததுக்கு சரியா போச்சு. அல்லையா? அப்ப அங்கே என்ன ஆயிடுச்சு, சரிதப்பம் ஆயிடுச்சு. அதனால ஆண்டவர் தள்ளுவதற்கு வல்லமை இருக்க வேண்டும் என்பதற்காக தேவன் அவர் வாய் திறக்காததால் காரணம் அவர் அப்படிதான் ஆக வேண்டும் என்று அவருக்கு தெரியும். என்னை ஆணையால் அடிப்பார்கள், அது தழும்பு உண்டாகும். அந்த தழும்பினால்தான்
இந்த ஜனங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும், விடுதலை உண்டாகும், சுகம் உண்டாகும் என்பது அவருடைய திட்டம், தீர்மானம். அவர் நிறைவேற்றுவதனாலே அந்த திட்டத்தை அவர் அறிந்து அந்த வழியை சுமந்து கொண்டார். அல்லேலூயா. வாய் திறக்காம நான் திறந்தா என் பிள்ளைகள் என் தழுப்பை பார்த்து சுகமானார். அல்லேலூயா. அவர்களை நீக்கும்படியான அந்த அந்த காரியத்திற்காக என் வழியை நான் தாங்கிக் கொள்கிறேன். நேரத்துல பிள்ளைங்க என்ன பண்ற எட்டு வச்சிருந்து பால் கொடுக்கும்போது எதனா தூக்கும் போது அடம்பிச்சுன்னா கொஞ்சம் எட்டு வச்சிருந்து ஒதுக்கிட்டா இல்லையா காலா அசை காலையினா அத ஒதுக்கிட்டா இல்லையா ஒதுக்கும்போது வயிற்று அங்கே ஒழுங்கு இல்ல அப்போ தூக்கி போட்டுறியா தூக்கி போட்டுற குழந்தைங்க பார்த்துட்டே இருக்கும், உட்காந்துட்டே இருக்கும், பார்த்துட்டே இருக்கும். என்ன பழி வச்சிடும். அதுக்கு ஒரு குசி, அதுக்கு குசிக்கு ஜாதிக்காக என்ன பண்ற அம்மா அப்பாவை பழி நச்சுட்டு பழி நச்சுடும் பிசினஸ் சரியா அதை தாண்டி கொள்கிறாயே. என் என் பேசி என் மருமகம் என் மருமகன் அங்கெல்லாம் சிக்கிக்காக கோவப்பட்டோம்னா அதுக்கு காரணம் பாசம். தேவன் நம்ம வாழ்ந்திருக்காங்க காரணம் உன் மேல் வைத்தார். அவர் தீர்மானித்தார், நீ இந்த காரியத்தை செய்வாய், அதை நான் நீக்கணும், நீ பட வேண்டிய வழியை நான் படணும். ஆகவே அவங்களுக்காக நான் அந்த வழியை படும்போது நான் கட்டி விட்டால் அது பலனத்து போகும் என்பதற்காக வாயை திறக்காம இருக்கிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் பாவத்திற்காக அவர் வாய் திறக்காம அந்த அடி உதைகளை அவர் வாங்கினாரே, அதை குறித்து ஒரு நிமிஷம் நீ சிந்தித்தால் பாவத்துக்கு அடிமையாக மாட்டார். ஐயோ பிரதான பாவி நான் பவுல் சொல்லுகிறான், பிரதான பாவி. அவன் சொல்லும்போது அந்த சிலுவையை அவன் பார்க்கும்போது ஐயோ எனக்காக நான் அடிபட வேண்டிய நான் அந்த 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 கோலத்துக்கு நான் செல்ல வேண்டியது என்னடா, நான் பாவத்தில் பிறந்தால பாவி. ஆனால் எனக்காக அந்த சிலுவையிலே தொங்கி அங்கே வாய்க்கரமாக காயங்களை உண்டு பண்ணி கொண்டாலே அவர் என் தேவனுக்கு சொல்வதில்லை நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். காரணம் இந்த பாவப்பட்ட ஜென்மத்தை மீட்பதற்காக அவர் பாவமானார். அல்லேலூயா. சொல்கிறார் எனக்காக அவர் பாவமானார். ஐயோ எவ்வளவு பெரிய பரிசுத்தர், அந்த நாட்டச்சு போன சரீரமான அந்த மரியாதை வயிற்றுக்குள்ளே 10 மாசம் இருந்தாரு. எவ்வளவு பரிசுத்தர், மகா பரிசுத்தர். அந்த மகா பரிசுத்தர் சாதாரண ஒரு பெண்ணின் வயிற்றிலே 48 வயது. சொல்றீங்க மனுஷன் மேலதான், ஆனா உழவு நாட்கள் இருக்கிறான். எச்சிய ஒரு கிளாஸ்ல குடிங்க, கிளாஸ்ல வாயில எச்சிய குச்சிட்டு வச்சிருங்க. ஒரு 2 நிமிஷம் பத்து அந்த கிளாஸ் மூணு பாரு. இன்டர்நேஷனல் உலக அழகி அவங்களுடைய சிறுநாட்டை செத்து பணத்தோடு புழுது கூட வெளிவரும். அல்லேலூயா. மனிதனே நாட்டடித்தவன். ஐயா நாட்டடிக்கிற கருவாட்டு கூட விலை உண்டு. நாட்டடித்து போன மனுஷனாகிய உடலுக்கு ஒரு பிசாக்கு மதிப்பில்லை. அது என்னதான் பண்றோம், என்னதான் பண்ணா என்னதான் பில்டா. அல்லேலூயா. இந்த நாட்டத்தை சரீரத்தை இந்த நாட்டெடுத்த சரீரத்தை மீட்பதற்காக தேவன் வாயை திறக்காம அடிக்கடியும் காயத்தையும் பெற்றுக்கொண்டார். தீர்மானம் காரணம் உனக்காக இருக்காங்க. ஏன் எதற்கு? அவர்கள் பண்ண மிகப்பெரிய காரியம் அவர் சாயலாய் உருவாக்கினதுதான். அல்லேலூயா. மனிதனை உருவாக்கும் முன்பாக தேவ தூதர்களை உருவாக்கி பார்த்தார். தேவ தூதர்கள் அவரை போலவே இருக்கிறார்கள். அதுக்குள்ளானவர் எந்த மாற்றமும் இல்லை. அவர் தேவ தூதர்கள் காட்டிலும் விசேஷ ஒரு சரீரத்தை உண்டாக்க
சிந்தித்து சாயும் ரூபமும் சேர்ந்த ஒரு சரீரமாய் நம்மை உண்டாக்கினார். அல்லேலூயா. சாயலும் சரீரம், பரிசுத்தமும் மாமிசமும். இந்த மாமிசத்தை அவர் உருவாக்கலாம். நீ நமக்கு உட்கார்ந்து இருப்பார். அல்லேலூயா. ஆதாமை மாமிசமாய் உருவாக்கலாம். நீங்க உட்கார்ந்து இருப்போமா? எல்லாரும் தெரியும். ஆதாமை ஏன் உருவாக்கினார்? ஆதாம் தான் உருவாக்கினாரு. யோவானியா உருவாக்கினாரு. அவர் அதை உருவாக்கலாம் நம்ம பொறுத்த வேண்டிய அவசியமே இல்லையே. அல்லேலூயா. தேவ திட்டத்தை நீ அறிந்து கொள்வது ரொம்ப கடினம். தேவ திட்டத்தை அறிந்து கொள்வது மிகவும் கடினம். தேவன் இந்த மாமிசத்தில வெற்றி பெற வைக்கிறது தேவ பிள்ளைகளுக்காக கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். மாமிசத்தை உண்டு பண்ணி அது ஆவியை வைத்து ஆவி வேணுமா மாமிசம் வேணுமா என்பதை நீ தேர்ந்தெடுத்து அது எதையும் ஜெயம் பண்ணுகிறாயோ அதன்படி உனக்கு வாழ்வு, நித்திய வாழ்வு. கொஞ்சத்தில் உண்மைதான் அநேகத்தில் அதிகாரி. இந்த கொஞ்சம் 70 வயசு 80 வயசுல நீ எதை ஜெயம் கொள்கிறாயோ அது நித்திய காலமாக உனக்கு வாழ்க்கையா அமையும். அல்லேலூயா. ஏதோ ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை வாழ்வதற்கு இங்கே ஒரு டெஸ்ட் வைக்கிறார். மாமிசமும் கொடுக்கிறார், உனக்கு ஆவியும் கொடுக்கிறார். ஆவியை ஜெயம் பண்ணா நித்திய காலமா நீ வாழலாம். எதுல? தேவனோடு கூட. மாமிசத்தை ஜெயம் பண்ணா நீ என்ன பண்ணா? அக்னி கடலே தள்ளப்பட போகிறாய். அல்லேலூயா. அதுக்காக மாமிசம். மாமிசம் வேணுமா? ஆவி வேணுமா? ஆசீர்வாதம் வேணுமா? சாபம் வேணுமா? ஜீவனா மரணமா? நீ தேர்ந்தெடுக்க முடியாத சுதந்திரத்தை உன் கையில் கொடுத்து நீ தேர்ந்தெடுக்கிற அந்த காரியத்தின் மீதும் தேவன் மகிமைப்பட வேண்டும் என்பது தேவ சித்தம். அல்லேலூயா. தேவன் எப்பொழுது மகிமைப்படுவார்? நீ ஆவியை ஜெயிக்கொள்ளும் போது. அப்படி சொல்லுவாரு, நான் படித்த படிப்பு என்னிடத்தில் வரும்போது என்னை போலவே வருதுப்பா. யாருக்கு சொல்லுவாரு? சாத்தானுக்கு சொல்லுவாரு. ஒருவேளை ஆவியை நாம் மதிக்காதபடிக்கு மாமிசத்தை ஜெயிக்கொண்டு வாழ்ந்தோம் என்று சொன்னால் பிசாசு சொல்லும், நீ படித்த படிப்பு பார்த்தியா மாமிசத்துல இருந்தபடினாலே அது உன்னுடைய ஆவிக்கு வரல, அது என்னுடைய சரீரத்துக்குள்ளாக வருது பாரு. இப்ப பாரு நீ தோற்ற நான் கேட்கிறேன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த நிலையிலே நீ எதை தேர்ந்தெடுத்து காட்சி கொடுக்க போகிறாய் என்பதுதான் வாழ்க்கை சாராம்சம். தேவன் ஒரு வெளிப்பாடு உன்னை சிருஷ்டிக்கும் போது என்னெல்லாம் கற்பனை பண்ணி சிருஷ்டிப்பார். அல்லேலூயா. ஒரு கருவானது தாயின் கருவிலே உருவாகும் போது அது வளரும் போது அந்த தாயின் தகப்பனும் என்னெல்லாம் திட்டமிடுவார்கள். அல்லேலூயா. என்ன ட்ரெஸ் எடுக்கலாம், இங்க ஒரு வீடு கட்டலாமா, அங்க ஒரு வீடு கட்டலாமா, எவ்வளவு பிளானு, என்ன கட்டலாம், பிள்ளைக்கு எங்க போலாம், என்ன பார்ப்போம் வாங்கி கொடுக்கலாம், என்ன ஆலோசனை கொடுக்கலாம். அல்லேலூயா. கற்பனை வாழ்கிறார்களா அல்லவா? கற்பனையா இல்லையா? அதே நினைச்சு சந்தோஷப்பட்டு இருப்பாங்களா இல்லையா? அல்லேலூயா. ஏசப்பா கூட நாம உருவாக்கும் போது எப்படி எல்லாம் இருக்கணும், கற்பா இருக்கணுமா, செருப்பா இருக்கணுமா, காது இருக்கணுமா, வாய்க்கு இருக்கணுமா, என்ன கண்ணுக்கு இருக்கணுமா, அல்லேலூயா, கை கால் எப்படி இருக்கணும் என்று ஒவ்வொன்றும் பார்த்து 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 அவர் உருவாக்கி இருப்பார். ஒருவேளை மூக்கு இங்கிலீஷ் வச்சு என்ன பண்ணுவோம்? மூக்கு இங்க வச்சுருந்தா எப்படி இருக்கணும்? இந்த ஒரு ஜெராக்ஸுக்கு படமா வந்து இங்கிலீஷ் படமா பாரு, காது இருக்கும், மூக்கு இருக்கும், இதெல்லாம் ஓரமா இருக்குது. தேவன் அப்படி படிச்சுக்கிறாரா? அவர் படைப்பு எப்படி அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே ஐயோ என்னைக்குள்ளேயே உள்ளதுப்பா. சொல்றாங்களா இல்லையா? ஆமாடியே காது யார் பாரு அவங்க மாதிரியே, மூச்சு யார் பாரு அவங்க மாதிரியே, வாய் யார் பாரு அவங்க மாதிரியே. அல்லேலூயா. ரெண்டு பேரும் ஜாதி இல்லை. உடனே என்ன செய்வாங்க? சண்டை வச்சுலாம் எனக்கு பக்கம் இருக்குது, நான் மூச்சே இல்லை. சொல்றாங்க இல்லையா? சண்டையில. அல்லேலூயா. அப்போ அதுக்குள்ளே பிள்ளை தரமாட்டா இருக்குது, இல்ல தாய் மணி பிள்ளை இருக்குது. அப்பதான் நீ ஏமாறது ஏமாறே இருக்குது. அல்லேலூயா. அப்ப அன்பு பாசம் அதிகமா அது மாதிரி வருது. தேவன் அப்படின்னா அவனை போல அவனை சிருஷ்டிக்கும் போது பார்த்து பார்த்து அவனை உபயோகிச்சிருக்காங்க. வேற வாய் இங்க இருந்தா கூட பரவாயில்ல, சாப்பாடு திருப்பி குடி போட்டுக்கலாம். மூக்கு இருந்துச்சுன்னா
மூக்கு தேவன் எதுக்கு படிச்சார்? மூக்கு தேவன் எதுக்கு படிச்சாரு? சுவாசம் பண்றதுக்காக, காத்து உள்ள போய் வர்றதுக்கு மூக்கு. இந்த மூக்கு ஆணுக்கு மீசையை உண்டாக்குனாரு, பெண்ணுக்கு மீசை உண்டாக்குற சொல்ல முடியுமா? தேவ படிப்பை சும்மா இருக்கீங்களா? ஏன் பெண்ணுக்கு மீசை இல்ல, ஆணுக்கு மீசை சொல்லுங்க. ஏதாவது சொல்லுங்க, உங்களுக்கு தோணு கட்டன்னு சொல்லுங்க. நான் கரெக்டாக முடிக்கணும்னா நீங்க தான் எனக்கு ஒர்க் பண்ணணும். அழகுக்கு படிச்சதா வேற சொல்லு, தோட்டத்தை சொல்லுங்க. அதான் பைபிள் படிக்கணும், பைபிள் படிச்சுட்டு தியானிக்கணும். பைபிள் படிக்கிறது மட்டும் தியானிக்கணும். நான் சொல்றேன், மீசையே ஜாதியே ஆணுக்கு வந்து தெரியுமா? ஆணு வெயில்ல போய் கஷ்டப்படுவான், பெண்கள் கஷ்டப்பட மாட்டாங்க. இப்பதான் பெண்கள் வேலைக்கு போறாங்க, அப்பெல்லாம் பெண்கள் வீட்டு விட்டு வெளியே வரக்கூடாது. அவன் எந்த சூரியன் வாப்பமும் அவன் கூஞ்சல் படாது, பாதுகாப்பு தேவையில்லை. ஆனா ஆணு மம்தி எடுத்து என்ன பண்ணுவான்? மண்ணுக்கு பயன்படுத்தும் போது மண்ணு தூசு வெயில் எல்லாம் அவன் மேல போடும். அந்த தூசு என்ன ஆகக்கூடாது, மூக்கு வழியா போய் நுழையில பார்க்க கூடாது. அழகியா நுழையில பாதிக்க கூடாது. அதனால மீசை வச்சுட்டா போற தூசெல்லாம் அந்த மீசை முடி தடுக்கும். அழகியா கண்ணு நம்பிய தேவன் நல்லா இருக்கு வச்சுக்கிறாரு. மழை வரும்போது டைரக்டா கண்ணு என்ன கூடாது, தண்ணி போக கூடாது. இங்க வெடி கட்டி அனுப்போம் படிப்பு யோசி தியானிங்க. 10 நிமிஷம் சும்மா கிடைக்க 10 நிமிஷம் தேவனுடைய திருஷ்டிப்பை ஒவ்வொரு காலத்தையும் தியானிக்க பாருங்க, உங்களோட பேசும். ஏன் தலைக்கு முடி வரணும்? சூரியன் வெப்பம் டைரக்டா பச்சுனா அவனுக்கு மூளை கலங்கிடும். அதனாலதான் கருப்பு மேல வச்சாரு. இந்த கருப்பு சூரியன் வெளிச்சிட்டு வெள்ளி அப்படி தடுக்கும். இல்லையா? பெண்கள் வீட்டுக்குள்ள இருக்கிறதுனால அவங்களுக்கு தாடி பீஸ் தேவையில்லை. ஆண்கள் வயல்ல வேலை செய்யணும் என்பதற்காக தாடி பிடியும் உண்டாக்கினார். அதற்கு ஒவ்வொன்றும் அவர் பார்த்து பார்த்து இருக்கிறார். மூக்கு இங்க உண்டாக்காம இங்க உண்டாக்குறதுக்காக தூசு போகக்கூடாது. அல்லையா? அல்லையா? ஆனா மனுஷன் காத்து போறதுதான் ஆண்டவர் மூக்க படிச்சாரு. நான் மூக்கு எதுக்கெல்லாம் பயன்படுத்த தெரியல. காத்து உள்ள போற மூக்கு என்னதான் நுழைக்கணும். பல்லுகளை நேர சாப்பிட்டு உருவாக்கி உள்ள போறதுக்காக பல்லுகளை உருவாக்கினார். ரத்தல பாக்கு போட்டு மிளகணும், பகலம் போடணும். அல்லையா? சுத்தமான ஆகாரம் வயிற்றுக்குள்ள போனோம், சுத்தமான தண்ணீரே வயிற்றுக்குள்ள போனோம். அதுக்காக வாயை பச்சுக்கிறாரு. நாம் தெரிஞ்சதெல்லாம் வாயை முடிக்கிறோம். தேவனுடைய படைப்பை நம்ம தவறா பயன்படுத்தணும். அல்லையா? அவரை போல நம்மை படைத்திருக்கிறார். அவர் மூக்கு, அவருடைய வாய், அவருடைய காது, அவருடைய கண்ணு எல்லாம் அவருக்கு சொந்தமானது. அவரை போலவே இருக்க வேண்டும் என்று அவர் தீர்மானித்திருக்கிறார். ஆகவே அவரை போலவே அந்த சரீரம் வச்சுக்கணும், அவரை போலவே அந்த இருதயம் இருக்கணும், அவரை போலவே வாழணும். இதுதான் தேவனுடைய திட்டம். அல்லையா? அல்லையா? அவர் திட்டம் அவரை போலவே இருக்கணும் என்றதற்காகத்தான் அவரை போல ஒன்று உண்டாக்கி வைத்திருக்கிறார். அவங்க அழகாய் படித்திருப்பார், ஒவ்வொரு கற்பனை படித்திருப்பார். இது சரியா இருக்குதா, சரியா இருக்குதா, மூக்கு எட்டு போல இருக்குதா, இது நீட்டா இருக்குதா, கொண்டா இருக்குதா, கலர் எட்டு போல இருக்குதா, இருக்குதா, முடி எட்டு போல இருக்கிறதா, இல்ல கை கால் எட்டு போல இருக்குதா, சிறப்பு ஐயா வளர்றதுக்காகத்தான் தேவனுடைய படைச்சு. அல்லையா? உண்மையிலே எந்த தழும்பு வந்து விடக்கூடாது என்பதற்காக அவர் தழும்பு வாய் திறக்காம தழும்பு உருவாக்கினார். அல்லையா? இல்லைன்னா அவர் பண்ண அவருடைய அவர் பார்த்து பார்த்து வலிச்ச அந்த சிலையா இருக்கிற உன் மீது எந்த விதமான காரியம் இல்லாததுக்கு பார்த்துக்கணும். சுத்தமா இருக்குங்க, நல்ல ட்ரெஸ் பண்ணுறோம். ஒரு சின்ன டீ கரை என் சட்டில எல்லாமே டீ கரை தான் இருக்கும். என் சட்டை டீ கரை தான் இருக்கும். எங்க போய் சாப்பிட்டாலும் அது எப்படினாலும் ஒரு சின்ன மஞ்சள் குழம்பாக ஒரு புளி போட்டோம். இருக்கிற ஒயிட் சட்டில எல்லாம் ஒரு ப்ராப்ளம் வருது. நல்லா பாருங்க, ஃபுல்லா இருக்கும், நல்லா இருக்கும் ட்ரெஸ், ஃபுல்லா இருக்கும், உடம்பு ஃபுல்லா இருக்கிற ட்ரெஸ் நல்லா இருக்கும். எங்க ஒரு புள்ளி அந்த மஞ்சள் புள்ளியோ கருப்பு புள்ளியோ புரிஞ்சு வச்சுங்க, கண்ணுக்கு எதிர்த்து ஃபுல்லா சுத்தமாக்குது, விளையாடுது. ஆனா கண்ணு சின்ன புள்ளிதான் முதல்ல எல்லாம் பாக்குறாங்க. என்ன புள்ளிக்குது, என்ன பார்த்து அதுக்கு என்ன பார்த்து அல்லையா? சொல்லணும் இல்லையா?
தேவன் எவ்வளவு அழகாய் அவர் சாயலாய் படைத்திருக்கிற ஒரு சரீரத்தை ஏதோ புறமான காரியத்தை முன்கொண்டு வச்சுக்கிட்டு பார்க்கும்போது அது தேவனுக்கு முன்பாக பார்க்கறவங்களுக்கு முன்பாக தெரிகிறது. கிறிஸ்துவனா நீங்க என்ன சின்ன தப்பு தான் முதல்ல ஜாக்கிரதையா இருக்கு. உன் சரீரத்தை கெடுத்து கொள்ளாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கு. உன் ஆத்மாவை கெடுத்து கொள்ளாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கு. உன் ஆவியை கலங்கப்படுத்தாதபடிக்கு சில காரியங்களை விட்டுனா விட்டுடும். 2026 ஆண்டவரே எனக்கு இனி இந்த மாதிரி காரியங்கள் என் சரீரத்திலேயோ என் இருதயத்திலோ நான் வைக்க மாட்டேன். பரமத்தான் சொல்றாரு எல்லாம் புதிய சிருஷ்டி. புதிய சிருஷ்டின்னு சொன்னா பழசு ஒன்று இருக்குல்ல. இந்த வருஷத்துல என்னெல்லாம் கெட்ட பழக்கம் விட்டு இருக்குதோ பல வருஷத்துல இருக்கிற என்ன நான் புதிய மனுஷன். புதுசா பிறகுற பழத்தை பாருங்க தலை 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 இருக்கும். பார்க்கறது அது பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும். புதியதாக பிறந்த குழந்தைகள் போல இந்த வருஷத்துல நீங்க என்ன செய்யணும்? அப்படியே பழைசெல்லாம் ஒழித்து போன எந்த குணாதிசயம் வர்ற புதிய குணாதிசயங்கள் இருக்கணும். ஏன்னா படைத்தவர் அதை முழுசா பார்க்கும்போது அப்புறம் உணர்வுபூர்வமாய் மகளே மகனே ரூபோதியே அவர் சொல்லுகிற அளவுக்கு நம்ம இருக்கிறோம். அவர்கிட்ட என்ன பண்ணா அழகான்னு சொல்லுவாரு. மோசையினுடைய சிலையை வடித்தான். மோசை எப்படி வாழ்ந்திருப்பான்? மோசை எந்த சாயல் இருந்திருப்பான்? அவன் தேவனுடைய மனுஷன் அல்லவா? அப்ப தேவ சாயல் தான் அவனுக்குள்ள இருந்திருக்கும் அப்படின்னு நினைச்சு அந்த சிலையை வடிச்சு பார்த்தானா அந்த சிலைய மோசவே முன்னால நின்ற மாதிரி தெரிஞ்சான். இவன் அப்படியே பூரிப்பாயிட்டான். நான் வடித்தேன் அவ்வளவு எவ்வளவு உணர்வுமா அவன் சிந்தித்து அந்த சிலையை வடிச்சிருப்பான் பாருங்க. வடிச்சு அதை பார்க்கலாம் அவனுக்கு போலவே நிற்குது. என்னன்னா நான் மோசை சிலையை தானே படிச்சேன், அது என்ன போல இருக்குது. அப்போ அந்த சிலை நான் மோசை சிலை போல அவன் கற்பனை பண்ண வடிச்சுட்டான். ஆனா அந்த கற்பனை யாருடையதா இருந்துச்சு? அந்த சிற்பினுடையதா இருந்துச்சு. அவருக்கு நல்ல பேரு, நல்லா அருமையான பேர். அவருக்கு மற்ற விஷயம் என்ன ஒரு பேர், அவர் பேர் சொல்லிக்கிறேன். அப்போ அந்த மனுஷன் அதை பார்க்கும்போது அவருக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு பூரிப்பு, ஒரு என்ன சொல்லுவாங்க, அவருக்குள்ள ஒரு அவரே தாங்க முடியாத அளவுக்கு அவர் உணர்ச்சி வசப்பட்டார். உடனே என்ன பண்ணா, இன்னொரு என்ன பொறுமை இருக்குது, மோசம் அப்படி இருந்தானா? அப்ப மோசம் படைத்த தேவன் அப்படின்னு தான் இருப்பாரு. அப்ப தேவன் உடனே இருக்கிறாரு, தேவன் பேசிக்கிட்டு வராம அவங்க அந்த சிலையை பார்த்து வெண்ணோட பேசிட்டு என்ன பண்றான், உணர்ச்சி வசப்பட்டு அந்த உள்ளிய மோசை கால் மேல ஒரு அடி அடிச்சு. எங்கே கதை கேட்டுருப்பீங்க? கதை இல்ல, வேதத்துல ஒரு மோசையினுடைய கதை, மோசை வடித்தவனுடைய கதை. இன்னைக்கு அந்த சிலை இஸ்ரவேல்ல இருக்கு. அந்த அடியில அந்த காயப்பட்ட அந்த இடம் காலில் ஒரு சின்ன துணர் விட்டு அங்க ஒரு காயமா இருந்துச்சான். ஒரு காயம் பார்க்கறாங்க. இப்பதான் அது உண்மையாவே மோசே சேவை போடுறது காயப்பட்ட பின் அடிச்சதுக்குள்ள காரணம் இதுவும் ஒரு மாற்றமா இருக்குது. காரணம் காயம், ஒரு தடுப்பு. எதை காட்டுகிறது மோசேனுடைய தடுப்புனா அவன் மாமிசத்தில் கொலை செய்த பாவத்தை காட்டுகிறது. அல்லேலூயா. மோசே தேவனால் அளிக்கப்பட்ட காரியத்தை மறந்து தன் சுய பலத்தினாலே அவன் ஒரு கொலை பண்ணதுனாலே அந்த தழும்பு பாவ தழும்பாய் இருக்கிறது. அந்த தழும்பை நீக்கும்படியாய் தேவன் சிலுவிலே தன்னுடைய தழும்புனாலே அதை குணமாக்கினார். அல்லேலூயா. அப்போ நமக்கு ஒரு தழும்பு செய்யலாமா? அவன் இப்படிப்பட்ட தப்பு செய்யணும். தேசம் பண்றாங்கன்னா அவர் இப்படி பேசக்கூடியவர். சாந்தகுமாரா அவர் செடிக்கு போக்காரு. அல்லையா? இந்த தடுப்புகளை
குணமாக்குவதற்காக அவர் சிலுவையிலே வாய் திறக்காம இருந்தார். அல்லேலூயா. அந்த சிற்பி தன்னுடைய சிந்தனையை போலவே அந்த மோசேசரை வடித்தானோ, அதே போல இயேசு கிறிஸ்து அவர் சிந்தனை போலவே உன்னையும் படைத்து வைத்திருக்கிறார். ஆக இந்த காலத்துல வரவர பார்ப்போம். ஆக அந்த அவருடைய சிந்தனை போல வடிவமைத்த நீ அவனை தான் சிந்தனை. ஒரு தகுடு தங்கம் செய்யற தகுடு அடி 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 அடின்னு அடிச்சு அது கரெக்டா இருக்குதா எப்படி கண்டுபிடிப்போம்? கரெக்டா சொல்லிக்கிறது எப்படி கண்டுபிடிப்போம் சொல்லுங்க? தகுடு தங்க தகுடு தகட தக 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 எல்லாம் முடிச்சுக்கிறீங்களா? ஒருத்தர் பேர் தூங்கிடுங்களா? அல்லையா? தங்க தகுடு அடித்து 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 அது சரியான பதத்துக்கு வந்துச்சுன்னு எப்படி தெரிஞ்சுப்பான்? நெருப்புல சுட்டாதான் நெருப்பு சுட்டாதான் அடிக்க முடியும். அது சரியா இருக்குதுன்றதுக்கு எப்படி தெரிஞ்சுக்குவான்? சரியா இருக்குது என்பதற்கு அவன் எப்படி அடையாளம் எப்படி தெரிஞ்சுக்குவான்? அவன் எப்படி தெரியும்? பதத்துக்கு வந்துச்சு அது சரியா இருக்குது சரியா இருக்குது அப்படின்றது எப்படி தெரியும் சொல்லுங்க? நிறைய பாருங்க தங்கத்தை தகுதி அடிச்சு அடிச்சு தங்கத்தை விட்டு பார்ப்போம். ஏன் பாக்குறான்? எப்படி கப்பா எப்படி கண்டுபிடிக்கிறான்? அவனுடைய முகம் அந்த தங்க தகுதியில தெரியும். சரியா சரியா இருந்தா ஃபேன் ஃபுல்லா போனோம். இன்னும் மாசம் ஓட 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 ஓடணும். இது எத்தனை நடக்குது? 3 ரத்தம் இருக்குது. இங்க எது காட்டுறது? இன்னும் மாசம் வச்சுனா அந்த சத்துல மூழ்கிட்டு செக் பண்ணி பாருங்க. அல்லேலூயா. அப்ப தகுதி அடித்து பார்க்கிறவன் அவனுடைய முகம் அவனுக்கு தெரியணும். அப்பதான் அவனுக்கு திருப்தி. அல்லேலூயா. உன்னை தன்னுடைய சிலுவையிலே அங்கே 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 உன்னை நடந்து அடி 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 வாங்கினார். உன்னை அவனுடைய முகம் உன்னால் தெரியும்படியா நீ அவன் முகமா தெரியும். அவனுக்கு என் சாயல் இவனின் சாயல் என்று அது தெரியணும். நீ எப்படி இருந்தா எனக்கு நீ கண்டா என்னுடைய இருந்தா என்னை போல நீ காட்சி ஆயிருக்கணும். உமுகம் எமுகம் ஒன்றாக பேசப்பட்டு அதுக்காக வாய் கெட்ட மூடின்னு பார்த்துருந்தார். அல்லேலூயா. கிறிஸ்துவ சும்மாவா பேருக்கா பேருக்கா கிறிஸ்துவா இல்ல. அவரை போல மூச்சு அவரை போல மாறணும். அவர் போல இருக்கிற மூச்சு அவர் சுவாமா மாறணும். அவர் சாயலா மாறணும். இந்த சாயலை நீ இந்த வருஷத்துல கிடைக்கலையா? இப்ப அடிக்கிறார் ஆண்டவருக்கு. 20 நாள் அடிச்சு 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 அந்த நைட்ல உன் சாயல் தேவனுடைய சாயலா இருக்கிறது. உன் சுபாவம் மாறணும். உன் குடும்பத்தில் எல்லாருக்குள்ள சந்தோஷ சமாதானம் அன்பு இருக்கணும். இல்லையா? என்னங்க மாறிட்டு போகணும்? ஒண்ணும் கிடையாது. நீங்க இருக்கிறோம் நாளைக்கு ஒரே செகண்ட் நூற்றுக்கணக்கான வீடுகள் அப்படியே சந்திச்சு போச்சு. என்ன கற்பனை படுத்துப்பாங்க நினைச்சு பார்த்துப்பாங்களா? குழந்தைங்க என்ன செய்திருக்க பாவம். வயிற்றில் இருக்கிற கர்ப்பிணி பெண்கள் என்ன செய்திருப்பார்கள்? அவங்களுக்குள்ள எவ்வளவு கற்பனை இருக்கும். பெரிய பெரிய பணக்காரன் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவன் பல நகைய பொருளும் சேர்த்து வச்சிருப்பான். இல்லையா? ஒரு செகண்ட் என்ன கருத்து என்ன பண்ணி என்னத்துக்கு நம்ம வாழ்ந்து போறோம்? ஒண்ணு விட்டுருங்க, விரோதத்தை விட்டுருங்க, விரோதத்தை விட்டுருங்க, பகையை விட்டுருங்க, எண்ணங்களை விட்டுருங்க, மாற்றுங்க, பேசுறவங்க விட்டுறாங்க எல்லாம் விடுங்க. இயேசு உன்னை அடிக்க வார்த்தையினால் அடிக்க 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 அவர் முகம் அவரை பார்த்து சந்தோஷப்படத்தக்கதாக உணர்வு மாற்ற கருத்தை ஆசீர்வதிப்பாங்க. எல்லாரும் எழுதிப்போம்.